கரூர் துயர சம்பவத்தின் காரணமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்தனர். அவர்கள் இருவருக்கும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மருத்துவ பரிசோதனை நிறைவு பெறுவதை அடுத்து அவர்கள் இருவரும் கரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு தற்பொழுது பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்கள் இருவரும் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 உள்ள நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். அவர்களுக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது அவர்கள் இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் அங்கே அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். நீதிமன்ற நுழைவாயிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கட்சி நிர்வாகிகளோ அல்லது பொதுமக்களோ யாரும் அங்கே நுழையா வண்ணம் இருப்பதற்காக நீதிமன்றம் சுற்றிலும் உள்ள அனைத்து நுழைவாயில்களிலுமே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆங்காங்கே தடுப்புகளும் அமைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பானது அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இந்த மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது ஏராளமான தொண்டர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். 41 பேர் இதில் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த நபர்களுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பாளர்களாக இருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அந்த விழா பொறுப்பாளரில் ஒருவரான பவுன்ராஜ் ஆகிய இருவருமே நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் கரூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலான விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்களுக்கு உடல் பரிசோதனை நடைபெற்றது. இந்த உடல் பரிசோதனை சற்று முன்னர் முடிந்து தற்போது அவர்கள் கரூர் நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டுள்ளனர். கரூர் நீதிமன்றத்தில் உள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 1 நீதியரசர் பரத்குமார் முன்னிலையில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது இந்த பகுதியில் கரூர் மற்றும் சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் அணியினர் வருகை புரிந்துள்ளனர்.